இன்றைய வேத வாசிப்பு ஆதியாகமம் 39 அதிகாரம் 11 முதல் 22 வரையுள்ள வசனங்கள். இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரைக் கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்து அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்தச் சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இன்றைய நற்செய்தி மிகவும் தனிமையானவன். ஜூலை 20, 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் சந்திரனில் இருக்கும் விண்ணுயரத்தில் இருந்து வெளியேறி சந்திரனின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர்கள் ஆனார்கள். ஆனால் அப்பல்லோ 11க்கான கட்டளை பிரிவின் ஊர்தியில் பறந்து கொண்டிருந்த அவர்களின் குழுவில் 3வது நபரான மைக்கேல் காலின்ஸை பற்றி நாம் நினைப்பதில்லை. சந்திரனின் மேற்பரப்பை சோதிக்க அவரது அணியினர் ஏணியில் இறங்கிய பிறகு காலின்ஸ் சந்திரனின் தொலைதூர பக்கத்தில் தனியாக காத்திருந்தார். அவர் நீல் பஸ் மற்றும் பூமியில் உள்ள அனைவருடனும் தொடர்பில் இல்லை. நாசாவின் பணி கட்டுப்பாடு ஆதாமிற்கு பின் மைக் காலின்ஸ் போல தனிமையை எவருமே அறிந்திருக்கவில்லை என்றும் கூறியது. நாம் முற்றிலும் தனியாக உணரும் நேரங்கள் உள்ளன. உதாரணமாக, யாக்கோபின் மகன் யோசேப்பு இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்ற பின் எப்படி உணர்ந்தான் என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் அவன் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் சிறையில் தள்ளப்பட்டதன் மூலம் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டான். அருகில் எங்கும் குடும்பம் இல்லாத அந்நிய தேசத்தில் யோசேப்பு சிறையில் எப்படி உயிர் பிழைத்தான்? இதை கவனியுங்கள். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து ஆதியாகமம் 39 உள்ள ஆறுதலான இந்த உண்மையை 4 முறை நினைவுபடுத்தப்படுகிறோம். நீங்கள் தனியாக உணர்கிறீர்களா அல்லது மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறீர்களா? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசுவால் வாக்கு பண்ணப்பட்ட தேவனின் பிரசன்னத்தில் உண்மையை பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்கள் இரட்சகராக இருப்பதால் நீங்கள் ஒருபொழுதும் தனியாக இல்லை.